ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி டே 25ல் நாம் இது வரைக்குமே பார்த்ததை விட முக்கியமான ஏன் முக்கியமான அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டாபிக் தான் நீங்கள் லாங்குவேஜை பேசும் பொழுது தப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஆகுனா, உங்களால் ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐம் ரிக்வெஸ்டிங் யூ டு வாட்ச் த வீடியோ வித்தவுட் ஸ்கிப்பிங். ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, முடிஞ்சால் இப்போவே நம்மளோட வீடியோக்கு லைக்கும் போட்டு வச்சுருங்க. நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எழுதி வச்சுருக்கேன். அதற்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ நீட் டு டெல் யூ ஒன் திங். பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கற்றுருக்கோமோ எவ்ரி திங் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். இப்போ நாம் என்ன படிக்க போகிறோமோ அது பாசிவ் வாய்ஸ். சரி, என்ன ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ்? அதாவதுங்க, நான் இப்போ ஒரு ஆக்ஷனை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்டென்ஸ்லேருந்து வருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டு, ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே முதல்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ஒருவர், இவர் செய்கிற ஆக்ஷன் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் போய் இந்த ஆப்ஜெக்ட் மேலே விழுகுது. எப்படி? இவர் செய்கிற ஆக்ஷன் இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் அடுத்து வேர்பு. இந்த ஆக்ஷனு இன்னொரு பொருள் மேலே போய் விழுகும். சரிங்களா? அண்ட் அட் த சேம் டைம் இவர் தான் ஆக்ஷனை டெலிவர் பண்ணுறாரு. இவர் ஆக்ஷனை டெலிவர் பண்ணுறாரு, அது ஒரு பொருள் மேலே போய் விழுகுது. அது பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நபராக இருக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி முன்னாடி நம்ம யாரை ஒரு சப்ஜெக்டை வச்சு பேசுகிறோமோ அவங்ககிட்ட இருந்து ஆக்ஷன் போச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஒருத்தவங்க ஆப்ஜெக்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களே ஒரு சென்டென்ஸுக்கு சப்ஜெக்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி விட்ருவாங்க. எப்படி? இங்கே ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இந்த மாதிரி பாசிவ் ஃபார்மில் சென்டென்ஸோட பிகினிங்கில் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆக்ஷன் இவங்ககிட்ட இருந்து போகாதுங்க, ஆக்ஷன் இவங்களை நோக்கி வரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது உங்களுக்கே புரியும். பாருங்களேன், இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ஓகே, நான் லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எழுதுதல் அப்படிங்கிற ஆக்ஷனை எங்கிட்டிருந்து வெளியில் அனுப்புகிறேன். அந்த எழுதுறது ஆக்ஷன் என்ன ஆகுது, எங்கிட்டிருந்து வெளியில் போகுது. ஆனால் லெட்டருக்கு என்ன ஆகுது, லெட்ரு எழுதப்படுற அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது. அப்போது ஒருத்தர் டூவராக இருக்கிறாரு, ஒருத்தர் ரிசீவராக இருக்கிறாரு. அப்போ இந்த பாசிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது ரிசீவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசக்கூடிய சென்டென்சஸ். இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட்டிங், ஓகே, ரிட்டனில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷன்லேயும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆக்டிவும் பாசிவும் கலந்து போட்டு பேசினீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி நாம் யாரோட பர்டிகுலர் பாசிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பி வேர்போடது பார்க்க போகிறோம். பி வேர்பை நீங்கள் பாசிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பி வேர்புக்கு அடுத்து V3 அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது பாசிவுங்க. எப்படி? பி வேர்புக்கு அடுத்து V3. அதனால தான் பி வேர்பு நடத்தும் போது நான் சொன்னேன், பி வேர்புக்கு அடுத்து தயவு செய்து ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன் தெரியுங்களா? பி வேர்புக்கு அடுத்து நீங்கள் V3 அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்க அப்படின்னா மீனிங் மாறிடும். ஓகே, ஆக்ஷன் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டே மாறிடும். யார் ஆக்ஷன் செய்கிறா, யார் ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த பி வேர்ப் மாற்றி விட்டுரும் V3 கூட வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தது பி வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் படிச்சிருக்கீங்க, அது வேறு. இப்போ நம்ம படிக்க போகிறது பி வேர்ப் கூட V3 மீனிங் எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெசென்ட்டில் நம்ம இந்த பி வேர்ப்ஸ் வச்சுருக்கோம். ஆம் இருக்குது, இஸ் இருக்குது, ஆர் இருக்குது. பாஸ்ட்டுக்கு வாஸ், வேர் இருக்குது. ஃப்யூச்சருக்கு வில் பி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ இது வரைக்குமே நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு மீனிங் வச்சுருப்பீங்க. எப்படி? ஆம்னா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளோட நிலைமையை சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். இஸ் எதுக்கு சொல்லுவோம்? இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு பொருளோட நிலைமை பற்றி சொல்கிறதுக்கு அந்த இருக்கிற அப்படிங்கிற அந்த டோனில் வரும், இரு அப்படிங்கிற டோனில் வரும். ஆனால் பாசிவ் போகும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் படு அப்படிங்கிற சவுண்டில் தான் வரும். எப்படி? படு அப்படிங்கிற சவுண்டில் தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃப்யூச்சருக்கும் படு அப்படிங்கிற அந்த சவுண்டில் தான் வரும். ப்ரெசண்ட்டுக்கும் படு, ஃப்யூச்சருக்கும் படு, இதுதான் பேசிக்காக வரக்கூடிய அந்த சவுண்டு.
சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், வாசு வேர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரெசென்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்ன அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா V1 V2 V3 3 வச்சுருக்கோம். V1 V2 V3. V1 அப்படின்னா ஒரு வேலையை செய்கிறது இப்போ. ஓகே, அந்த ஆக்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடணும் அந்த ஆக்ஷனு பாஸ்ட்டில் இருக்கா ப்ரெசென்ட்டில் இருக்கா அப்படின்ட்டு. அதோட தமிழாக்கமும் இப்படி தான் வரும். ஓகே, அப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு வேலையை சொல்கிறீங்கன்னா அதோட டிரான்ஸ்லேஷன் எப்போ இருக்குன்னா செய், நட, போ, வா, சாப்பிடு அப்படின்னு இது ஒரு வேலையை செய் அப்படின்னு அர்த்தம். செய்த அப்படின்னா நடந்த அப்படின்னு அர்த்தம். எப்படி? செய்தனா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, செய்ய அப்படின்னா அது எந்த காலத்தையும் காட்டாது. செய்த அப்படின்னா செய்யப்பட்ட இல்லாட்டி ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு வேலையை பேசுகிறோம், நமக்கு தெரியுது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அதுவே செய்ய அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த காலத்தையும் காட்டாது. ஏன் அப்படின்னா செய்யன்னு இருந்தால் செய்யப்பட்டதா, செய்யப்படுமா, செய்யப்படுகிறதா, மூணுமே என்ன பண்ணலாம், நாம் மேட்ச் பண்ணிடலாம் இந்த செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட. அதனால தான் V3யை நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறீங்களோ, செய்யப்படுகிறதுனா ப்ரெசண்ட்டுக்கு போய்க்கோங்க, செய்யப்பட்டதுன்னா பாஸ்ட்டுக்கு போயிருங்க, செய்யப்படும்னா ஃப்யூச்சருக்கு போயிருங்க. அப்போது இந்த பர்டிகுலர் V3க்கு முன்னாடி அந்த டோனுக்கு ஏற்ற பீவபை போட்டிங்கன்னா அது காலத்தை மாற்றிக்கொள்ளும். அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே பேசிக் தான். சரிங்களா? அப்போது இந்த V3யில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்ப் ஃபார்ம் எப்பயுமே இந்த டோன்லேயே தான் வரும். குக்டு V1 V2 V3. V3யில் குக்டு வருது. குக்டுனா சமைக்க, சமைத்தன்னு சொல்லக்கூடாது, சமைன்னு சொல்லக்கூடாது. செய், சமை, செய்த, சமைத்த, செய்ய, சமைக்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், சீன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செய்னா பார், செய்த, பார்த்த, செய்ய, பார்க்க. கம்ப்ளீட், செய், முடி, செய்த, முடித்த, முடித்த. ஓகே, செய்ய, முடிக்க. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதோட தமிழாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து வாஸ் வேருக்கு பார்த்தீங்கன்னா பட்டு அப்படி நீங்கள், அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் பட்டன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, பட்டன்னு வச்சுக்கலாம். நிறைய இடத்துல மேக்ஸிமம் 90% பட்டனுங்கிற மீனிங்கில் தான் வரும், நம்ம அதே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஆம், இஸ்ஸு, ஆறு, வாசு வேறு, வில் பி, இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்க பேசிக்கான மீனிங் இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்தந்த ஆட்களுக்கு தகுந்த சஃபிக்ஸை மட்டும் போட்டால் போதும். பாருங்களேன், இப்போது ஆம்னா யாருக்கு சொல்லுவோம், நமக்கு சொல்லுவோம். அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதில் கடைசியில் வர்ற அந்த, அதாவது முன்னாடி வர இரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் இங்கே பேசிவ் கொண்டு வந்துட்டோம், படு. ஓகே, அப்போ அந்த இடுவை தூக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த இரு அப்படிங்கிற வார்த்தை தூக்கிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது, இருக்கிறேன்னு இருக்குங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, படுகிறேன், படுகிறான், இந்த மாதிரி பின்னாடி வர சஃபிக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? இருக்கிறான், படுகிறான், இருக்கிறாள், படுகிறாள், அழைக்கப்படுகிறாள். புரியுதுங்களா? துன்புறுத்தப்படுகிறாள், கற்பிக்கப்படுகிறாள், அனுப்பப்படுகிறான், அழைக்கப்படுகிறான், உணவு கொடுக்கப்படுகிறான். எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இதுதான் பேசிவ். புரியுதா? அடுத்து பாருங்கள், வாசு வேறு பட்ட, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது இட்டு கூட சொன்னீங்கன்னா பட்டது, அது அனுப்பப்பட்டது. அவன் அழைக்கப்பட்டான், அவள் அழைக்கப்பட்டாள், நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாமே காமனாக வர்றது. புரியுதுங்களா? அந்த இருங்கிற சவுண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், படு, பட்ட அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? செய்வினை, செயப்பாட்டு வினைன்னு படிச்சிருப்பீங்களா? இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் செயப்பாட்டு வினை. பாருங்கள், ஃப்யூச்சர்னா படுன்னு இருக்குது, நம்ம ஃப்யூச்சரோட டோனுக்கு வந்துடணும். ஓகே, நான் போவேன், ஓகே, அப்போ படுவேன். பாசிவில் போவேன், அதே வேன் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, படுவாள், அழைக்கப்படுவாள். ஓகே, அனுப்பப்படுவான், அழைக்கப்படுவோம். ஓகே, அனுப்பப்படுவாய். மாற்றிட்டே வர வேண்டியது இதான் பாசிவ். ரொம்ப சிம்பிள். நீங்களாம் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, வில் பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி, அழைக்கப்படுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ வில் பி கால்டு, நான் அழைக்கப்படுவேன். தே வில் பி கால்டு, அவர்கள் அழைக்கப்படுவார்கள்.
we will be called நாங்கள் அழைக்கப்படுவோம், she will be called அவள் அழைக்கப்படுவாள், he will be called அவன் அழைக்கப்படுவான், you will be called நீ அழைக்கப்படுவாய். இதுக்கு மேலே ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்லி உங்களோட மைண்டுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்களே என்ன பண்ணிக்கணும், பொறுமையாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்டென்சஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா நண்பர்களே? அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வேணும், அதற்கடுத்து ஒரு பி வெர்ப் வரணும், அதை தொடர்ந்து கண்டிப்பாக V3 வரணும். ஓகே, எப்படி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பி வெர்ப், ஒரு V3, அதற்கடுத்து வார்த்தைகள் என்ன வேணாலும் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் ஒரு நபரால் அந்த வேலையை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா பைன்னு போட்டு அந்த பர்டிகுலர் நவுனை போட்டால் வேலை முடிஞ்சுது. சரிங்களா? மேக்ஸிமம் யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லணுன்னா நீங்கள் அந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மெட் ஃபார் பாசிவ் வாய்ஸ். எதற்கு? பி வெர்பில். சரிங்களா? பி வெர்ப் மட்டும் கிடையாது, நீங்கள் எதுக்கு போனாலும் இதுதான். மாடலுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே மாடல்ஸ் போட்டால் போதும். ஓகே, ஹேவ் ஹேஸ் போயிட்டிங்கன்னா இங்கே ஹேவ் ஹேஸை மட்டும் போட்டுட்டு V3 அது ஃபிக்ஸ்டு, எப்பயுமே மாறாது. புரியுதுங்களா? பாசிவாக நம்ம ஒரு 3 கிளாஸ் படிக்க போகிறோம். 25 to 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிவாக நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பி வெர்ப் வச்சு பார்க்க போகிறோம். அதனால தான் பி வெர்ப் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாமே புரிய போகுது. சரிங்களா? நான் எழுத என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து நீங்கள் ஆன்சர் சொல்லிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளை ஒரே அந்த என்ன சொல்கிறது, என்னோட வேவ்லேருந்து அப்படியே உங்களுக்கும் வரும், உங்களோட வேவ்லேருந்து நானும் இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், நான் எழுத கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க. நான் முடிக்கும் பொழுது எந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிக்கணுங்க. என்னடா இவன் தமிழ் எழுதி போடாமல் இங்கிலீஷ் எழுதி போட்டிருக்கானே அப்படின்ட்டு. அதாவதுங்க, இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு மேக் பண்ண தெரியும், தமிழில் அதோட அர்த்தம் என்னன்னு தான் புரியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்ச இந்த பாசிவ் வாய்ஸுக்கு தமிழில் என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போது சப்ஜெக்ட் வரணும், அதற்கடுத்து ஒரு பி வெர்பு, வாசு வேறு. ஏன்னா இப்போ பாஸ்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அண்டு வழக்கமாக பாசிவ்னால் என்ன பண்ணணும், பி வெர்புக்கு அடுத்து V3 போடணும், ஒரு V3. மீதி ஏதாவது வார்த்தைகள் வந்தாலும் தூக்கி அங்கே போட்டுற வேண்டியது தான். சரிங்களா? ஒவ்வொன்றா பாருங்கள். திஸ் லெட்டர், ஓகே, அந்த ஃபார்முலாவில் இருக்க அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, திஸ் லெட்டர் ஒரு சப்ஜெக்ட் வேணும், சப்ஜெக்ட் வந்துருச்சு. வாசனிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, அதற்கடுத்து V3 வேணும், வந்திருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இதர வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ கவனிங்க, அந்த பிரகாரமே என்ன பண்ணிடலாம், அதாவது அந்த ஃபார்முலாவோட பிரகாரமே வார்த்தைகளை அப்படி அடிக்கிட்டு போயிடலாம். வாங்க. திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் லாஸ்ட் நைட். ஓகே, திஸ் லெட்டர்னா இக்கடிதம்னு சொல்லலாம், இல்லாட்டி இந்த கடிதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இக்கடிதம். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்களேன், வாஸ்னிங்கிற வார்த்தை. அப்போ பாஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வாஸ் அப்படின்னா பட்டை அப்படின்னு நம்ம சொன்னோம். இக்கடிதம் நீங்கிறது எது கீழே வருது, ஒரு இட்டப்புன்னிங்கிற உயிரற்ற பொருளை சொல்கிறோம். சரிங்களா? 3rd person சிங்குலரில் வருது, இட்டு. அப்போது அது இதுன்னு சொல்லும் பொழுது பட்டதுன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ வாஸோட அர்த்தம் இங்கே என்னது, பட்டது. ரிட்டன் அப்படின்னா எழுது, எழுதிய, எழுத. புரியுதுங்களா? எழுது, எழுதிய, எழுத. அப்போது ரிட்டனுக்கு நம்ம எழுத அப்படிங்கிற அர்த்தம் எடுத்திருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இக்கடிதம் எழுதப்பட்டது. ஓகே, அடுத்து கடைசியாக இருக்க அட்வர்ப் என்ன இருக்குது, டைம் அட்வர்பு, லாஸ்ட் நைட். அப்போது நேற்று இரவு. ஓகே, நேற்று இரவு. அவ்வளோதான். இப்போ இதை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் அர்த்தம் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இக்கடிதம் நேற்றிரவு எழுதப்பட்டது, நேற்றிரவு இக்கடிதம் எழுதப்பட்டது. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பாசிவ். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, இந்த பர்டிகுலர் பி வேர்போட இந்த ஃபார்மெட் மீனிங்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, பி வேர்புக்கு அடுத்து V3 வந்திருக்கா, அப்போ அது பாசிவ்டா. அப்போ அது பாசிவ். அப்போது என்ன அர்த்தம், ப்ரெசென்ட்லேருந்து அந்த டோனு, பாஸ்ட்லேருந்து அந்த டோனு, ஃபியூச்சர்லேருந்து அந்த டோனு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மீதி இருக்க சென்டென்ஸ் அப்படியே சொல்லியிருக்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அடுத்து வேர் ஃபிக்ஸ்டு. வேர் ஃபிக்ஸ்டு அப்படின்னா, வேர்னா ப்ளூரல், கார்ஸ் இருக்குது, அப்போது பட்டனன்னு சொல்லணும். ஃபிக்ஸ்டு அப்படின்னா சரி, அப்போ சரி செய்யப்பட்டன. எப்படி, சரி செய்யப்பட்டன. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தீஸ் கார்ஸ், இந்த கார்கள். ஓகே, ஏன்னா ப்ளூரல். இந்த கார்கள் சரி செய்யப்பட்டன பை அனித், அனித் என்பவரால். அப்போது அனித்தால் அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா? அவ்வளோதான்.
முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த கார்கள் அணித்தால் சரி செய்யப்பட்டன, அணித்தால் இந்த கார்கள் சரி செய்யப்பட்டன, முடிஞ்சு போச்சு. அதாவது மேக்சிமம் கடைசியில் வர்ற வார்த்தையை முன்னாடி போட்டு தமிழில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மீனிங் வரும். நேற்றிரவு இக்கடிதம் எழுதப்பட்டது, அணித்தால் இந்த கார்கள் சரி செய்யப்பட்டன. அப்போ என்ன ஆகுது, இந்த சரி செய்தல் அப்படிங்கிற வேலையை இது வாங்கியிருக்கு, இந்த எழுதுதல் அப்படிங்கிற வேலையை இந்த லெட்டர் வாங்கியிருக்கு, ஆக்ஷனை அதை ரிசீவ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், த கிரிமினல் வாஸ் அரஸ்டட் ரெட் ஹேண்டட்லி. வாஸ் த கிரிமினல், அப்போது அந்த குற்றவாளி, ஓகேங்களா, அந்த குற்றவாளி அரஸ்டட்னா கைது செய்ய, கைது செய்யப்பட்டான், அவ்வளோதாங்க. சூப்பர், கைது செய்யப்பட்டான். சரிங்களா. ரெட் ஹேண்டட்லினா கையும் களவுமாக, ஓகே, கையும் களவுமாக, அவ்வளோதான். அதுதான் ரெட் ஹேண்டட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், அந்த குற்றவாளி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டான், கையும் களவுமாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். சிம்பிள். இதுக்கு மேலே உங்களோட பாசிவில் தப்பே வரக்கூடாது, புரியுதுங்களா? ரைட். The meeting was postponed. The meeting was postponed. The meeting என்ன, அந்த கூட்டம் போஸ்ட்போன்னா தள்ளி போடுறது, இல்லாட்டி ஒத்தி வைக்கிறது. சரிங்களா. அப்போ ஒத்தி வைக்கப்பட்டது, அவ்வளோதான். அந்த கூட்டம் தள்ளி போடப்பட்டது இல்லாட்டி ஒத்தி வைக்கப்பட்டது, ரெண்டுத்தையும் எழுதிடலாம். சரிங்களா. தள்ளி போடப்பட்டது இல்லாட்டி ஒத்தி வைக்கப்பட்டது, எப்படி சொன்னாலும் பட்டது அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். அவ்வளோதாங்க நண்பர்களே, சிம்பிள். The meeting was postponed. அந்த கூட்டம் தள்ளி போடப்பட்டது. ஓகே. We were observed for 1 month at first. We were observed for 1 month at first. ரொம்ப சிம்பிள். நீ பாருங்க, were observed, இங்கே என்ன இருக்குது, வீண் இருக்குங்களா, நாங்கள், நாமுன்னு சொல்லக்கூடாது, நாங்கள்னு சொல்லுங்க. ஓகே, நாங்கள் were observed. observedனா கண்காணிக்க, ஓகே, கண்காணிக்க, வேர்னா பட்டோம், ஓகே, நாங்கள் கண்காணிக்கப்பட்டோம், ஓகே. எப்போ, ஒரு மாதத்திற்கு, ஓகே, ஃபார் 1 month தானே, அப்போ ஒரு மாதத்திற்கு. அடுத்து என்ன, அட் ஃபர்ஸ்ட், முதலில், ஓகே, முதலில். அப்படி என்ன பண்ணுங்க, கடைசியில் இருக்கிறத முன்னாடி தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்துடும். முதலில் ஒரு மாதத்திற்கு நாங்கள் கண்காணிக்கப்பட்டோம், நாங்கள் முதலில் ஒரு மாதத்திற்கு கண்காணிக்கப்பட்டோம், எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் மீனிங் இதுதான். ஓகே, முதலில் நாங்கள் ஒரு மாதத்திற்கு கண்காணிக்கப்பட்டோம், முதலில் நாங்கள் ஒரு மாதத்திற்கு கண்காணிக்கப்பட்டோம். We were observed for a month at first. ஓகே, ஃபார் a monthனு கூட சொல்லலாம், ஏன்னா ஒன்றுன்னு அர்த்தம். We were observed for a month at first, we were observed for 1 month at first, ரெண்டுமே கரெக்ட். You were called for the help, you were called for the help. for the helpனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சேஞ்சுக்காக இதை பி வேர்பு கூட வர்ற வார்த்தையை விட்டுட்டு அங்கே இருக்கிறத முன்னாடி எழுதிடலாம். சரிங்களா. ஃபார் த ஹெல்ப் அப்படின்னா உதவிக்காக, ஓகே, பாருங்கள், உதவிக்காக, மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஓகே, யூ, நீ, வேர் கால்டு, அப்படின்னா அழைக்க, வேர் இருக்கிறதுனால யூக்கு பட்டாய் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தா தான் கரெக்டாக வரும். உதவிக்காக நீ அழைக்கப்பட்டாய், யூ வேர் கால்டு ஃபார் த ஹெல்ப், யூ வேர் கால்டு ஃபார் த இன்டர்வியூ, நேர்காணலுக்காக நீ அழைக்கப்பட்டாய், யூ ஆர் கால்டு ஃபார் தட் காம்படிஷன், நீ அந்த போட்டிக்கு அழைக்கப்பட்டாய். எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சென்டென்ஸை மாற்றிட்டே போய்க்கலாம். ஆனால் ரூட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். பி வெப் கூட V3 வந்தால் இந்த அர்த்தம் தான் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது காரணத்து கொண்டும். பாஸ்ட்டுக்கு ஒரு மீனிங், ஓகே, ஃப்யூச்சருக்கு ஒரு மீனிங், ப்ரெசண்ட்டுக்கு ஒரு மீனிங். ஓகே, ஐ வாஸ் கம், ஐ வாஸ் ப்ராக்டிஸ்டு இப்படிலாம் சொன்னால் தப்பு. ஐ வாஸ் கம், ஐ வாஸ் ப்ராக்டிஸ்டெல்லாம் சொல்லவே கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா எப்படி மீனிங் வரும் அப்படிங்கிறது நீங்கள் சும்மா மாற்றி பாருங்கள். கவனிச்சிட்ருக்கீங்கள, அடுத்த ஸ்லைடு வர்றதுக்குள்ளே சும்மா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மீனிங்கை போட்டு பாருங்கள், அதுக்குள்ளே மீனிங் வருதான்னு. அப்போ உங்களுக்கே தெரியும், ஆமாடா இது தப்புடா வராதுடா அப்படின்னு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும். ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ப்ரெசன்ட் டென்ஸு கூட அந்த பீவப் சேர்த்து V3 போடும்பொழுது என்ன மாதிரி மீனிங் வருதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவை சொல்லிடுறேன். நம்ம நார்மலாகவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்,
ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள், அதாவது அது நம்ம ஹேபிட்டாக இருக்கும், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் திங்ஸை சொல்கிறதுக்கு நாம் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதோட அர்த்தம் அப்படியே இங்கேயும் வரும். என்ன, நம்ம ஆக்ஷன் செய்கிறதுக்கு பதிலாக ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது ரெகுலராக, அவ்வளோதான். சரிங்களா? ரைட், பாருங்கள். The letters are delivered every morning. The letters are delivered every morning. அதே தான், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த பி வெர்ப் கூட வரக்கூடிய V3க்கு மீனிங்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், மீதி அர்த்தம் வந்துடும். ஏன்னா அதுதான் அர்த்தத்தை மாற்றக்கூடியது, சென்ஸை மாற்றக்கூடியது. சரிங்களா? ஆர் டெலிவர்டு, டெலிவர்டு அப்படின்னா விநியோகிக்கப்படுதல். சரிங்களா? விநியோகிக்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். விநியோகிக்க. த லெட்டர்ஸ் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கு வரணும், அதனால் ஆர் போட்டிருக்கோம். ப்ரெசண்ட்டில் இருக்கனால ஆர்னா படுகின்றன, பட்டதெல்லாம் வராது, படுகின்றன. சரிங்களா? எவ்ரி மார்னிங், கடைசியில் இருக்க வார்த்தையை ஃபஸ்ட்டில் போட்டு ஆரம்பிச்சிடலாம். எவ்ரி மார்னிங், அப்போது தினமும், ஓகே, தினமும் காலையில், தினமும் காலையில் கடிதங்கள், ஓகே, கடிதங்கள், டெலிவர்ட்னா விநியோகிக்க. சரிங்களா? விநியோகிக்க, விநியோகிக்க, ஆரோட அர்த்தம் படுகின்றன, அவ்வளோதான். விநியோகிக்கப்படுகின்றன, முடிஞ்சு போச்சு. பாருங்க, தினமும் காலையில் கடிதங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. The letters are delivered every morning. The letters are delivered every morning. Simple. My car is serviced every 6 months. ஓகே, எவ்ரி 6 months நீங்கிறத ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுடலாம், மீதி எழுதிடலாம். அப்போ எவ்ரி 6 monthsனால் ஒவ்வொரு, ஓகே, ஒவ்வொரு 6 மாதமும், ஓகே, ஒவ்வொரு 6 மாதமும் என்ன ஆகுது? மை கார் இஸ் சர்வீஸ்ட். மை கார் அப்படி எழுதுங்க, எனது கார், ஓகே, இஸ் சர்வீஸ்ட். சர்வீஸ்னால் செக்குன்னு சொன்னால் தான் பரிசோதனை சொல்ல முடியும். சர்வீஸ்ன்னு என்ன சொல்லலாம்? சரியான தமிழ் வார்த்தை, சரி, சர்வீஸ்னே வச்சுக்கலாம். சரிங்களா? சர்வீஸ் இஸ் இருக்கிறதுனால படுகின்றது, சர்வீஸ் செய்யப்படுகின்றது, அவ்வளோதான். சரிங்களா? எனது கார் சர்வீஸ், சர்வீஸ் செய்யப்படுகின்றது. ஓகே, இல்லாட்டி படுகிறதுன்னு வச்சால் ஓகே தான், படுகிறதுனால கரெக்டு தான். சரிங்களா? சொல்லி கொடுத்த மாதிரி எழுதிடுறேன். செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 6 மாதமும் எனது கார் சர்வீஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தங்க? 6 மாதமாக அந்த விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கீங்க. அதனால தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாசிவில் சொல்கிறீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் இஸ் டாட் ஹியர். இங்கிலீஷ் இஸ் டாட் ஹியர். ஹியர்னா இங்கே, இங்கே. அப்போ முன்னாடி இருந்து வாங்க. ஆங்கிலம், இங்கே ஆங்கிலம். ஓகே, என்ன ஆன்சர் வரும்? இஸ் டாட். இங்கே ஆங்கிலம். நான் அடுத்த எக்ஸாம்பிள் போகிறேன், அடுத்த சென்டென்ஸுக்கு போகிறேன். இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கமெண்ட்டில் எழுதியிருக்கணும் இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. சரிங்களா? தங்கிலீஷில் எழுதுங்க, தப்பு இல்லை, தங்கிலீஷில் எழுதுங்க, நோ இஷ்யூஸ். அடுத்து பாருங்கள். ஐ எம் பெய்டு ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த். ஐ எம் பெய்டு ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த். மீது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள், அதுக்கு முன்னாடி போட்டு இதை பின்னாடி போட்டுடலாம். ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த், ஓகே, மாதத்தின், மாதத்தின் முதல் நாள் அர்த்தங்க. மாதத்தின் முதல் நாளில், ஓகே, ஏன்னா ஆண் வந்திருக்கு, அப்போ நாளில்னு சொல்லணும். மாதத்தின் முதல் நாளில் ஐ, ஓகே, நான், பாருங்க, ஆம் பெய்டு. பெய்டுனா பணம் கொடுக்கப்படுகிறேன்னு அர்த்தம், சம்பளம் கொடுக்கப்படுகிறேன்னு அர்த்தம். ஓகே, ஆம்னா படுகிறேன், ஏன்னா ஐ கூட சேர்க்குறோம். ஆம்னா படுகிறேன், என்ன படுகிறேன்? பணம் கொடுக்கப்படுகிறேன், சம்பளம் கொடுக்கப்படுகிறேன். நான் ஊதியம், நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன். சரிங்களா? அதாவதுங்க, நான் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறத நம்ம பாசிவ் ஃபார்மில் சொல்கிறோம். நான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சம்பளத்தை எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், மாதத்தின் முதல் நாளில் நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன். ஐ எம் பெய்டு ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த். ஐ எம் பெய்டு ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த். இதை இன்னொரு ஆங்கிளில் சொல்ல போனால் தே பே மீன்னு சொல்லலாம். ஓகே, தே பே மீ ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த மந்த். தே பே மீனா அவங்க எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் த மந்தில் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? நாம் வாங்குகிற ஆக்ஷனை மட்டும்தான் சொல்கிறோமோ தவிர யார் நமக்கு அந்த ஆக்ஷனை பண்ணாங்க, யார் நமக்கு சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லலை. பாசிவோட அட்வான்டேஜ் அதுதான். பாசிவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? விட்டுறலாம்.
ஆக்டிவை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனை செஞ்சவங்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சொல்லலைன்னா மீனிங் கன்வே ஆகாது. பேசிவை பொறுத்த வரைக்கும் யார் அந்த ஆக்ஷனை வாங்கினாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும், அந்த ஆக்ஷனை செஞ்சவங்கள வேணும்னா சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு பேசிவில் இருக்குது. சரிங்களா? தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி. ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி. தீஸ் கொஸ்டின்ஸ் இந்த கேள்விகள் ப்ளூரலில் இருக்கிறதுனால நம்ம கேள்விகள்னு போகிறோம். ஓகே, அடிக்கடி இந்த கேள்விகள் ஆஸ்ட் கேட்க, ஆர் ப்ளூரலில் இருக்கிறதுனால படுகின்றன, கேட்கப்படுகின்றன. ஓகே, கேட்கப்படுகின்றன. அவ்வளோதாங்க நண்பர்களே. பாருங்கள், these questions are asked frequently. These questions are asked frequently in this exam. இந்த பரீட்சையில் இந்த கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. அப்போ அடிக்கடி அந்த கேள்வி கேட்குறது வழக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். he is respected by people. he is respected by people. by peopleங்கிறது எழுதிடலாம். ஓகே, மக்களால் அவர் மதிக்கப்படுகிறார். ஓகே, அவர் மதிக்கப்படுகிறார். மக்களால் அவர் மதிக்கப்படுகிறார். ஓகே, மக்களால் அவர் மிதிக்கப்படுகிறார்னா மிதிக்கப்பட மாட்டாங்க, இல்லை இருந்தாலும் நான் கேட்குறேன். மக்களால் அவர் மிதிக்கப்படுகிறார் அப்படின்னா he is stamped by the people. he is suppressed by the people. சப்ரஸ்னா அழுத்துறது, நம்ம எந்த வார்த்தையிலும் சொல்லிக்கலாம். ஓகே, he is stamped நம்ம சொல்லலாம், இல்லாட்டி he is crushed நசுக்கப்படுதல், எந்த மாதிரி வேணால் சொல்லலாம். ஆனால் அர்த்தம் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கணும். படுகிறார்ங்கிற சவுண்டில் வரணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? சிம்பிளாக இருக்கா? எத்தனை பேர் இதுக்கு எழுதியிருக்கீன்னு பார்ப்போம். இங்கே ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. அவ்வளோதான் நண்பர்களே. இங்கே ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. சிம்பிள். ஓகே, பாருங்கள், இங்கிலீஷ் இஸ் ஸ்டார்ட் ஹியர். இங்கே ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அவ்வளோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஃபியூச்சரோட பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக வில் பி அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம் பார்க்கலாம். படுவேன், படுவான், படுவார்கள், படும், இந்த மாதிரி சவுண்ட்லேயே தான் வரணும், ஏன்னா ஃபியூச்சர். சரிங்களா? பாருங்கள், யூ வில் பி கால்டு சூன். மீதி இருக்கிற வார்த்தையை முன்னாடி எழுதிக்கலாம். எப்படி? V3க்கு இருக்க வார்த்தை முன்னாடி எழுதிக்கலாம். ஓகே, சூன் அப்படின்னா விரைவில். சரிங்களா? விரைவில் யூன் இருக்குங்களா? அப்போ நீ, உன்னைன்னு சொல்லக்கூடாது, நீன்னு சொல்லணும். சரிங்களா? நீ வில் பி கால்டு. கால்டுனா அழைக்க, வில் பி அப்படின்னா படுவாய். ஓகே, படுவாய்ங்கிறது ஃபியூச்சர். நீ அழைக்கப்படுவாய். ஓகே, நீ உதவப்படுவாய், இல்லாட்டி உனக்கு உதவி செய்யப்படும். புரியுதுங்களா? இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அதனால் நீ அப்படிங்கிறதுனால வாய் அப்படிங்கிற சவுண்டை சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குட் திங்ஸ் வில் பி கிவன். குட் திங்ஸ்னால் நல்ல விஷயங்கள், இல்லாட்டி நல்ல பொருட்கள்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல பொருட்கள் இல்லாட்டி தரமான பொருட்கள். கிவன் அப்படின்னா கொடுக்க. வில் பி அப்படின்னா படும் அப்படிங்கிற டோனில் தான் வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த பர்டிகுலர் நவுனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கொடுக்கப்படும். ஓகே, டோன்ட் வரி, குட் திங்ஸ் வில் பி கிவன், குட் திங்ஸ் வில் பி டெலிவர்டு. எப்படி? குட் திங்ஸ் வில் பி டெலிவர்டு, குட் திங்ஸ் வில் பி கிவன். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். குட் திங்ஸ் வில் பி டேக்கன். குட் திங்ஸ் வில் பி டேக்கன்னா நல்ல பொருட்கள் எடுக்கப்படும். ஓகே, அவ்வளோதான். ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றி பார்க்கணும். ஒவ்வொரு வேர்பாக மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். டுமாரோ த ரிசல்ட்ஸ் வில் பி டிக்ளேர்டு. டுமாரோ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டுடலாம். சரிங்களா? நாளை த ரிசல்ட்ஸ். ஓகே, தேர்வு முடிவுகள். ஓகே, தேர்வு முடிவுகள். இங்கே பாருங்கள், டிக்ளேர்ட்னா வெளியிடப்படும் சொல்லலாம், அறிவிக்கப்படும் சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ அறிவிக்கப்படும். அவ்வளோதான், அறிவிக்கப்படும். அதாவதுங்க, இந்த நவுன்ஸ் எல்லாமே எப்படி, இந்த பர்டிகுலர் வேர்பை பொறுத்த வரைக்கும் என்ன நவுன் இருக்கோ அந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரியான படுமா, படுவானா அப்படிங்கிற சவுண்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த இட்டுக்கு கீழே வரக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் படும்ங்கிற டோன்லேயே தான் வரும். ஓகே, ஹீ ஷி ஐவியூ தே அதுக்கு போயிட்டீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த கடைசியில் இருக்க இந்த பர்டிகுலர் சஃபிக்ஸ் மாறும். மற்ற இடத்துல எல்லாமே படும்னே தான் வரும்.
டுமாரோ த ரிசல்ட்ஸ் வில் பி டிக்ளேர்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? நாளை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். தேர் யூ வில் பி அப்சர்வ்ட் க்ளோஸ்லி. தேர் யூ வில் பி அப்சர்வ்ட் க்ளோஸ்லி. க்ளோஸ்லி அப்படின்னா உன்னிப்பாக. ஓகே, ரொம்ப க்ளோஸாக உன்னை கவனிப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உன்னிப்பாக உன்னை கவனிப்பாங்க. ஓகே, தேர் அப்படின்னா அங்கே. அங்கே நீ நீ இந்த பர்டிகுலர் வார்த்தையை நவுனுக்கு அடுத்து போட்டுக்கலாம் இங்கே. சரிங்களா? உன்னிப்பாக. அங்கே நீ உன்னிப்பாக. அப்சர்வ்னா ஆல்ரெடி பார்த்தோம், கவனிக்கப்பட்டாய் நாங்கள் படித்தோம். இங்கே கவனிக்க. வில் பி. யூக்கு என்ன போட்டிருக்கோம்? வாயின்னு போட்டிருக்கோமா? அதே படுவாய் இங்கே போடுறீங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்க, அங்கே நீ உன்னிப்பாக கவனிக்கப்படுவாய். தேர் யூ வில் பி அப்சர்வ்ட் வெரி க்ளோஸ்லி. தேர் யூ வில் பி அப்சர்வ்ட் வெரி க்ளோஸ்லி. ஐ வில் பி சென்ட் டு ரஷ்யா நெக்ஸ்ட் மந்த். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் ரஷ்யாவுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கூடாது. அனுப்பப்படுவேன். அனுப்பப்படுவேன். ஓகே, எங்கே? ரஷ்யாவுக்கு எப்போ? அடுத்த மாதம். பின்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த மாதம். ஓகே, அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு நான் அனுப்பப்படுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அனுப்பப்படுவேன். அப்போ யாராச்சும் என்னை அனுப்புவாங்கன்னு அர்த்தம். ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறேன். ஓகே, சம்படி வில் சென்ட் மீ. யாராவது ஒருத்தங்க என்னை சென்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஐ வில் பி சென்ட் டு ரஷ்யா நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு நான் அனுப்பப்படுவேன். திஸ் ஹவுஸ் வில் பி பில்ட் இன் 1 year. திஸ் ஹவுஸ் வில் பி பில்ட் இன் 1 year. பாருங்கள், 1 year இருக்குங்களா? அப்போ ஒரு வருடத்தில். சரிங்களா? ஒரு வருடத்தில். அந்த டைம் எல்லாம் முன்னாடி போட்டு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தமிழில் நீங்கள் சொல்லும் பொழுது. ஒரு வருடத்தில். ஓகே, ஒரு வருடத்தில். திஸ் ஹவுஸ், இந்த வீடு பில்ட், கட்ட. வில்பின்னு வந்தாலே இட்டுக்கு கீழே வரக்கூடியதாக இருந்தால் படுங்கிற சவுண்டு தான் வரணும். அப்படியே போட்டால் முடிஞ்சுது. பாருங்கள், ஒரு வருடத்தில் இந்த வீடு கட்டப்படும். ஒரு வருடத்தில் இந்த வீடு கட்டப்படும். திஸ் ஹவுஸ் வில் பி கம்ப்ளீட்டட். திஸ் ஹவுஸ் வில் பி ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு கூட சொன்னால் கரெக்டாக வராது, பில்ட் சொன்னால் தான் கரெக்டு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இருக்க வார்த்தைகளை வேறு நவுனுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் ப்ராஜெக்ட் வில் பி ஃபினிஷ்ட். திஸ் டாஸ்க் வில் பி கம்ப்ளீட்டட். திஸ் அசைன்மெண்ட் வில் பி கேரிட் அவுட். சொல்லலாம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். அப்போது பி வேர்பு கூட V3 வந்தால் ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஒரு மீனிங், பாஸ்ட்டாக இருந்தால் ஒரு மீனிங், ஃப்யூச்சராக இருந்தால் ஒரு மீனிங். சவுண்டை என்ன பண்ணணும்? நீங்கள் கவனித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு ஒரு ஆக்டிவ் வாய்ஸை எடுத்துக்கிட்டு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் தூக்கி இங்கே, ஆப்ஜெக்ட் தூக்கி அங்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்களால் இங்கிலீஷில் பேச முடியாது. ஓகே, ஜென்மத்துக்கும் பேச முடியாது. அதனால் அந்த ப்ராக்டிஸை விட்டுருங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கோட அதுக்கு என்ன பண்ணுங்கள்? அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. அது வேண்டாம், அது செட் ஆகாது. யூஸ்லெஸ் ஃபார் ஸ்போக்கன். ஸ்போக்கனுக்கு அது வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டைரெக்டாக என்ன பண்ணணும்? இந்த சென்டென்ஸாக இதுக்கு இந்த தாண்டா மீனிங்கு, இது வந்து பேசிவ் சென்டென்ஸு, இதுக்கு இப்படி தாண்டா மீனிங் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே நண்பர்களே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கக்கூடியது. நான் நிறைய டைம் கூட சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு டக்குன்னு அப்படியே வீடியோ வந்து நிற்கும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி ஆன்சர்ஸும் வந்துடும். ஆன்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க போது தமிழ்லேருந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஆன்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஆன்சர் பண்ணி போட்டுருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க நண்பர்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.